அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி, உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. புனித மார்க்கு. இவர் எருசலேமில் வாழ்ந்த மரியா என்பவருடைய மகன். செல்வ செழிப்பான குடும்பம். பேதுரு சிறையிலிருந்து அற்புதமாய் தப்பித்து வெளியே வந்த பொழுது இவருடைய இல்லத்தில் தான் அடைக்கலம் புகுந்தார். இவருடைய நெருங்கிய உறவினர் பர்னபாஸ் ஆவார். பவுல் மேற்கொண்ட அந்தியோக்கு நகர் நோக்கிய திருத்தூது பயணத்தில் உடன் சென்றால் புனித பவுல் இவரை என்னுடைய பணிக்கு மிகவும் உறுதுணையாய் இருந்தவர் என்று குறிப்பிடுகிறார். பேதுருவின் சீடராக, செயலராக, விரிவுரையாளராக இருந்தார். பேதுருவிடமிருந்துதான் மார்க்கு இயேசுவை பற்றி அதிகம் தெரிந்து கொண்டார். என்னுடைய மகன் மார்க்கு என்று பேதுரு குறிப்பிடுவார். புதிதாக மனம் திரும்பிய ரோமை புற இனத்தாருக்கு இவரது நற்செய்தி எழுதப்பட்டது. ஆண்டவர் இயேசுவை துன்புறும் ஊழியனாக, இறை மகனாக இவர் சுட்டி காண்பிக்கின்றார். யோவானை பாலைவனத்தில் ஒலிக்க குரலாக சுட்டி காண்பிக்கிறார். அதனால் தான் மார்க் நற்செய்தியாளருக்கு சின்னமாக கொடுக்கப்பட்டுள்ளது. அலெக்சாண்ட்ரியாவில் நகரில் நற்செய்தி அறிவிக்கும் பொழுது கையவர்கள் சிலர் இவரை பிடித்து சிறையில் அடைத்தனர். இவருடைய கழுத்தில் கயிற்றை கட்டி தெருவெங்கும் இழுத்துச் சென்றார்கள். அப்படி இழுத்துச் செல்லும் பொழுது உயிர் துறந்தார். 24:68 இறையடி சேர்ந்தார். மார்க்கின் உதவியாளர்கள் வந்து வெனிஸில் அடக்கம் செய்தார்கள். இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.